மதுரை மாவட்டம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் திருநெரு பகுதியிலிருந்து 76 வட்டத்தின் பிரதிநிதியை பேசுறேன். சொல்லுங்கண்ணே. இப்போ 2026 தேர்தலை மையப்படுத்தி இவ்வளோ பெரிய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. தலைவரோட உரை எப்படி இருந்தது? 2026 தலைவரோட ஸ்பீச்சை பார்க்க முடியல, ரொம்ப வருத்தம் தான். விக்கிரவாண்டியில் அவ்வளோ தூரம் பேசினார் வச்சாரு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். தலைவரோட ஸ்பீச் இல்லைன்னான்னு தெரியல, அவர் பேச்சை பொறுத்து எங்களுக்கு நல்லா தெரியும். 2026 தேர்தலில் நாங்கள் தான். மதுரையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுங்கட்சி, இப்ப இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் கோட்டை. மதுரை வீரன் தானே என் பேராண்டி, மதுரை வீரன் தானே அவனை உசிப்பி விட்டதீர என் பேராண்டி, மதுரை வீரன் தானே. பாட்டோட முடிச்சாச்சுனே. ரொம்ப ரொம்ப எனக்கு விஜய் ஃபேன் தான். எனக்கு எல்லா நிறையடையும் பிடிக்கும். எனக்கு விஜய்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். யாரு கூட விஜய் கம்பேர் பண்ணவே மாட்டேன். எங்கள் வீட்டில் போய் இதுக்கு விடவே இல்லை மாநாடுக்கு. நான் ரொம்ப சண்டை போட்டு கெஞ்சி கூத்தாடி போவே கூடாதுட்டாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. ஆனால் நான் இது வரைக்கும் விஜய் நேரில் பார்த்தது கிடையாது. இங்கே வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கைகாலெல்லாம் நடங்குது ஒரு மாதிரி. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தளபதி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தளபதி மட்டும்தான். தளபதி நிக்க வைக்கிறோம். தளபதி தான் எப்பவுமே, தளபதி தான். வேற யாருக்கு வேணா ஃபர்ஸ்ட் ஓட்டு தான் போட போறேன், தளபதிக்கு தான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் மதுரை தான். உங்க ஊர்ல நிறைய கட்சிகள் எங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா எப்படி இருக்கு மதுரையில? நான் என்ன சொல்றேன்னா, நல்லதுதானே பண்ண வராங்க. யாரா இருந்தாலும் ஏன் தடுக்கிறீங்க? தடுக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லது பண்றீங்கன்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க நல்லதா பண்றாங்க, ஏன் கெடுதல் பண்றீங்க? எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படியே. நீங்க நல்லது நடக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுருங்க. நீங்க தடுதல் பண்ண நீங்க தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. தளபதி ஜெயிச்சுட்டே தான் இருப்பாரு. தளபதி தான் சைலண்டா இருந்து அமைதியா இருந்துட்டு குழந்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தளபதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தளபதியோட ஸ்பீச் பார்த்திருக்கீங்க, எப்படி சொல்லுங்க. நாங்கள் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மூலூர் ஒன்றியம் மற்றும் பேரூர் கழக சார்பாக வந்திருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நம்ம தோழர்கள் அதிகமாக வந்திருக்கிறாங்க. வரலாறு படைத்த தலைவர்களின் வரிசையில் நம்ம தளபதி ஒரு உண்மையான தலைவருங்கிற ஒரு வரலாறு படைச்சிட்டாரு. இன்னும் வர்றதுக்கு இன்னும் பல யுகம் ஆயிரும். இவர் தான் ஒரு உண்மையான தலைவருங்கிறது இப்போ நாட்டு மக்களுக்கு அவர் உணர்த்திட்டாரு. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை பெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தளபதி மட்டும்தான் இப்போ இருக்கிற நம்பிக்கையான ஒரே தலைவருங்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக அவரை நம்பி இந்த 2026 ஓட்டளித்து அவரையே வெற்றி பெற செய்யணும்னு எங்களோட திருப்பூர் கிழக்கு மாவட்ட சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். எல்லா தலைவர்களும் சினிமாவில் நடிச்சுட்டு வந்ததுனால தானே தலைவரானாங்க. யாரும் முகம் தெரியாத யாருமே இப்போ தலைவர் ஆகினது கிடையாது. எல்லாருமே படத்தில் நடிச்சுட்டு மக்களுக்கு அறிமுகம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ தலைவராக வந்திருக்கிறாங்க. மாநாட்டு உரை எப்பவும் போல இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. எதிர்கட்சியை விமர்சிக்கிறதாகட்டும், இப்போ மக்களுக்கு மக்கள் பக்கத்தில் இருக்கிற அப்படிங்கிறதாகட்டும் எல்லாமே விரிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக மக்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்காதவங்க நம்ம தளபதி கிட்ட இன்னும் இணக்கமாக நெருங்குவாங்கன்னு நாங்கள் சந்தோஷம். தாவேகாவுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கு, மாநாடே இன்னைக்கு இடம் பிடிக்காத அளவுக்கு இருக்குது. 2026 கண்டிப்பாக எல்லா தேர்தல், இப்போ 2026 அடுத்து வர தேர்தல் அனைவுமே நம்ம டிவிகே சார்பாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். தம்பியை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. வந்தேன், பார்த்தேன், ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டே அடுத்த தடவை ஆட்சிக்கு தம்பி தான் உட்காரணும். இப்போ நீங்கள் நிறைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஓட்டு போட்டிருப்பீங்க. இப்போ எம்ஜிஆருக்கு போட்டேன் ஓட்டு. அடுத்த முன்னாடி டிஎம்கேக்கு போடல, விஜயகாந்த் அண்ணனுக்கு 2 தடவை போட்டேன். அவர் நல்ல ஒரு மனுஷன், அவருக்கு போட்டேன். அடுத்தது தம்பிக்கு தான் ஓட்டு போடுறேன். தம்பி தான் ஜெயிக்கணும். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆருடைய படம், அண்ணாவுடைய படம் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இப்ப விஜயோட ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா பேசுறாரு, இமோஷனலா. தம்பி நல்லா செய்வாரு, நல்லதா பண்ணுவாரு. அடுத்தது தம்பி தான் வரணும், தம்பி தான் இதா இருக்கணும். இது போதும் ஆசை. அக்காவுக்கு ரொம்ப ஆசை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.